Hello friends, welcome to Thamizhachi Samayal. இன்னைக்கு சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு pan வச்சிட்டு அதுல நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு போடுறோம். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜீரா பவுடரு. ஜீரா பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கன் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் போட்டிருக்கேன். அதனால் இப்போ எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போன் சிக்கன் தான், நான் 1/2 kg எடுத்திருக்கேன். போனோடு இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அதே மாதிரி இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எதனா கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். வேக வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ப்ளஸ் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.